வணக்கம். கம்பராமாயணம் கிட்கிந்தா காண்டம் பகுதி 4. சேனைகள் வருகைக்காக ராமனும் இலக்குவனும் காத்திருந்தனர். சதவலி, சுடேனனன், தாரன், கேசரி, துமிரன், காவட்சன், பனசன், நீலன், தரிமுகன், கயன், சாம்பவன், தொன்முகன், துமிந்தன், குமுதன், பதுமுகன், இடபன், தீர்க்கபாதன், வினதன், சரபன் முதலிய படைத்தலைவர் பல திசைகளிலிருந்தும் வானர சேனைகளை கொண்டு வந்து குவித்தனர். அப்படைகளை சுக்ரீவன் ராமனுக்கு காட்டினான். இனி சீதை இருக்கும் இடத்தை காண்பதற்கு காலதாமதம் செய்யக்கூடாது என்று இலக்குவன் கூறினான். 4 திசைகளுக்கும் தக்க தலைவர்களின் கீழ் சேனைகளை அனுப்பி வைத்தனர். சுக்ரீவன் தென் திசை நோக்கி செல்லும் வீரர்களுக்கு செல்ல வேண்டிய வழிவகைகளை கூறினான். முதலில் விந்திய மலையை அடைதல் வேண்டும். அதனை கடந்து சென்றால் நர்மதை ஆறு வரும். அதனை கடந்து சென்றால் ஏமகூடம் என்னும் மலை வரும். அதனை கடந்து சென்றால் பெண்ணை ஆற்றங்கரை வரும். விதர்ப்ப நாட்டை கடந்தால் தண்டகாரண்யம் வந்து சேரும். அங்கே முண்டகத்துறை என்ற ஒன்று உள்ளது. அதனை கடந்து சென்றால் பாண்டு மலை என்ற மலை ஒன்று உள்ளது. அங்கே கோதாவரி என்னும் நதி உள்ளது. அதனை கடந்து சுவர்ணம் என்னும் ஆற்றை தாண்டிய பிறகு கொங்கண நாட்டையும் குளிர்ந்த நாட்டையும் காணலாம். அதன் பின் அருந்ததி மலையை அடையலாம். ஆற்றை எல்லாம் கடந்து சென்றால் தமிழ்நாட்டின் வட எல்லையாகிய திருவேங்கட மலையை அடையலாம். தமிழ்நாட்டில் காவிரி ஆற்றினை கடந்தால் மலைநாடும் பாண்டிய நாடும் வரும். அவற்றையெல்லாம் கடந்தால் மகேந்திரம் என்னும் மலை தென் கருங்கடலை அடுத்து வரும். அங்கிருந்து இலங்கைக்கு சென்று விடலாம் என்று வழி கூறினான். ராமன் சீதையின் அங்க அடையாளங்களை தக்க ஓமைகள் கொண்டு அனுமனுக்கு விளக்கினான். பாதாதி கேசம் வரை அவள் அழகினை விவரித்து கூற தொடங்கினான். அவள் காலடிகள் தாமரையை ஒக்கும் என்றால் புறவழகு ஆமை போன்றது. கணைக்கால்களுக்கு வரால் மீனும் அம்பரா தூணியும் சூழ் கொண்ட நெற்பயிரும் ஓமையாகும். தொடைகள் வாழைகளை போன்றன. சீதையின் இடை வெளிப்படாதது. அதற்கு ஓமை கூற இயலாது. வயிற்றுக்கு ஓமைய ஆள் இல்லை. உந்தி சுழி கங்கை ஆற்றின் நீர்ச்சுழி போன்றது. கைகள் காந்தல் மலர் போன்றன. தோளுக்கு மூங்கிலையும் கரும்பையும் கழுத்துக்கு பாக்கு மரத்தினையும் ஓமை கூறலாம். சங்கும் ஓமையாகலாம். பச்சோந்தி, எல்பூ, குமிழ மலர் அவள் மூக்குக்கு சரியான ஓமைகள் ஆகும். செவிக்கு வள்ளை கொடி, கண்களுக்கு கடல், புருவங்களுக்கு வால், நெற்றிக்கு பிறைச்சந்திரன், ஓரளவு முகத்துக்கு தாமரை, கூந்தலுக்கு மேகம், நிறத்துக்கு பொன் ஓமைகளாகும். இவ்வாறு அவள் அழகை புனைந்துரைத்து எல்லா வகையிலும் அழகிற் சிறந்த நங்கை ஒருத்தி தென்பட்டாள், அவளை சீதை என்று தீர்மானிக்கலாம் என்று தெரிவித்தான். மேலும் அடையாளத்துக்காக இந்த செய்திகளையும் சொல்லி அனுப்பினான். விஸ்வாமித்திரரோடு மிதிலையை அடைந்த போது கன்னிமாடத்தில் அன்னம் ஆடும் முற்றத்தில் அருகில் அவளை கண்டதையும், வெள்ளை முறித்தவன் முனிவரோடு வந்த வீரனாக இல்லை என்றால் உயிரை விடுவேன் என்று அவள் தன்னை பார்த்த செய்தியையும், காட்டுக்கு புறப்பட்ட போது பிரிவினும் சுடுமோ பெருங்காடு என்று அவள் கேட்டதையும், யான் அலாதன எல்லாம் உனக்கு இனியவோ என்று கேட்டதையும், அயோத்தியை விட்டு நீங்குதற்கு முன் காடு வந்து விட்டதோ என்று அவள் கேட்டதையும் மற்றைய செய்திகளையும் சொல்லி அனுப்பினான். சாம்பவான், அனுமன் முதலிய படைத்தலைவர்களோடு பெரும் படையோடும் அங்கதன் தென் திசை நோக்கி சென்றான். விந்தன் என்பவன் ஏனைய திசைகளை நோக்கி செல்லும் படைகளுக்கு தலைமை தாங்கினான். வளமான தமிழ் பேசும் தென் திசை சென்றவர் முதலில் விந்தமலையை அடைந்தனர். நர்மதா ஆற்றையும் ஏமகூட மலையையும் கடந்து ஒரு பாலைவனத்தை கண்டனர். அப்பாலையின் வெப்பத்திலிருந்து தப்பித்துக் கொள்ள ஒரு பிளத்தின் உள்ளே சென்றனர். பாலையில் நடந்தால் மடிவது உறுதி. அதனால் பிளத்து வழியே அது காட்டும் பாதையில் செல்லலாம் என்று முடிவு செய்தனர். இருட்டு வழியில் அவர்கள் குருட்டு மனிதராகிவிட்டனர். அனுமன் பேருரு கொண்டான். அவன் வாளை பிடித்துக் கொண்டு மற்றவர் பின்தொடர்ந்தனர். அனுமன் கையால் தடவிக்கொண்டு விரைந்து நடந்து சென்றான். அந்த பிளத்துள் அழகிய நகர் ஒன்றை கண்டனர். அது ஒளி பெற்று திகழ்ந்தது. கவர்ச்சி மிக்கதாய் இருந்தது. அங்கு உண்ண உணவும் தின்ன பல வகை கனிகளும் இருந்தன. குயிலும் மயிலும் ஏனைய வண்ண பறவைகளும் இருந்தன. பெண்கள் அழகாய் தோற்றமளித்தனர். ஆனால் அவற்றிற்கு உயிர் ஓட்டம் என்பதை காணப்படவில்லை. அனைத்தும் ஓவிய வடிவங்களாயிருந்தன. அது மயன் என்னும் அசுர தச்சனால் நிர்மணிக்கப்பட்ட இடம்.
அதிலிருந்து தப்பி வெளியேற முடியாமல் திகைத்தனர். அனுமன் அவர்களுக்கு ஆறுதல் கூறி எப்படியும் வெளியேற்றுவதாக உறுதி தந்தான். அப்பொழுது உயிர் ஓட்டமுடைய அழகிய நங்கை ஒருத்தி அழகிய சடையுடன் ஒளிபெற்ற உருவத்தோடு காணப்பட்டாள். அவள் ஒரு மாபெரும் தவசியாய் திகழ்ந்தாள். சுயம் பிரபை என்று அறிந்தனர். அவள் விசித்திரமான கதை ஒன்றை சொன்னாள். மயன் என்னும் அசுர தச்சனுக்கு இந்நகர் பிரம்மனால் அளிக்கப்பட்டது. அவன் தேவ பெண்களுள் ஒருத்தியை காதலித்தான். அந்த பெண் இந்த சுயம்பிரபை என்பவளின் உயிர் தோழியாவாள். அந்த தெய்வ தச்சன் தன் காதலியோடு இந்நகருக்கு வந்தான். அன்றில் பறவை என இணைந்து இன்பம் அடைந்த காதலர் அங்கேயே நிலைத்து வாழ்ந்தனர். இவளும் அவர்களோடு தங்கிவிட்டாள். இந்திரன் அந்த தெய்வ பெண் இருக்குமிடம் தேடி அங்கு வந்து அந்த அசுரனை கொன்று அப்பெண்ணை மீட்டு சென்றான். அவர்களுக்கு துணையாய் இருந்த சுயம்பிரபை என்பவளை அந்நகரத்துக்கு காவலாய் இருக்கும்படி ஆணையிட்டு இந்திரன் அந்த இடத்தை விட்டு நீங்கினான். விமோச்சனம் அறியாமல் வேதனையில் உழன்ற அவளுக்கு ராமன் தூதுவராய் அனுமன் முதலிய வானரர் வரும்போது வழி பிறக்கும் என்று இந்திரன் சாப விமோச்சனம் தந்தான். சுயம்பிரபை ராமன் தூதுவனாய் அனுமன் வந்தான் என்பதனால் எல்லையற்ற மகிழ்ச்சியை அடைந்தாள். எனினும் அவளும் அங்கிருந்து வெளியேற வழி தெரியாமல் தடுமாறினாள். அனைவரும் அனுமன் உதவியை நாடினர். அஞ்சற்க என்று சொன்ன அஞ்சனை மைந்தன் அனுமன் விண்ணுயர வளர்ந்து பேருருவம் கொண்டான். மேலே திறந்து வெளியே வந்தான். திருமால் வராக அவதாரம் எடுத்தது போல பிளத்தை பிளந்து மேலே வந்தான். சுயம்பிரபை விடுதலை பெற்றவளாய் விண்ணுலகம் போய் சேர்ந்தாள். வானவர் அனுமன் அளவற்ற ஆற்றலை வியந்து பாராட்டினர். அங்கிருந்து தொலைதூரம் நடந்து சென்று குளிர்ந்த பொய்கை கரை ஒன்றினை அடைந்தனர். சூரியன் அஸ்தமித்தான். அப்பொய்கையில் குளிர்ந்த நீரை கையால் வாரி பருகி நீர் வேட்கை தீர்த்தனர். தேனும் பழமும் அவர்களுக்கு தெவிட்டாத உணவுகளாயின. பொய்கை கரை ஓரம் குளிர்ந்த காற்று வீசியதும் அவர்கள் மெய்மறந்து உறக்கம் கொண்டனர். அந்த பொய்கையை காத்து வந்த அசுரன் அதற்கு உரிமை கொண்டாடினான். நீரை குடித்த வானரரை தாக்க நினைத்தான். அங்கதன் மார்பில் ஒரு குத்து விட்டான். அங்குதன் விழித்து எழுந்து பதிலுக்கு தாக்கி அந்த அசுரன் உயிரை போக்கினான். அவன் யாராக இருக்கக்கூடும் என்று யோசித்தனர். கரடிகளுக்கு தலைவனான சாம்பவான் வேற்படையை தாங்கிய அவ்வசுரன் துமிரன் என்பவன் ஆவான். அவன் அப்பொய்கைக்கு உரிமை உடையவன். இவனை போல அசுரர் பலர் ஆங்காங்கே இருப்பர் என்று கூறினான். பிறகு அவர்கள் சீதையை தேடி சென்று பெண்ணை நதியை அடைந்தனர். தசனவம் உசனவம் என்னும் பெயர்களை கொண்ட நாடுகளை கடந்து விதர்ப்ப நாட்டை அடைந்தனர். அதற்கு பிறகு தண்டகாரண்யம், முண்டகத்துறை, பாண்டுமலை, கோதாவரி நதி, சுவனகம் நதி, குலிங்க தேசம், அருந்ததி மலை, மரகத மலை ஆகியவற்றை எல்லாம் கடந்து வேங்கட மலையை அடைந்தனர். அங்கு தவம் செய்து கொண்டிருந்த அருந்தவ முனிவர் திருவடிகளை வணங்கி பின் சான்றோர் நிறைந்த தொண்டை நாட்டை அடைந்தனர். அதன் பின் செந்நெல்லும் பாக்கு மரமும் கரும்பும் நிறைந்த காவிரி நாட்டை அடைந்தனர். அதன் பின் முத்தமிழ் வளர்க்கும் தென் தமிழ் நாடாகிய பாண்டிய நாட்டை அடைந்தனர். அதனையும் கடந்து சுக்ரீவன் குறிப்பிட்ட மகேந்திர மலையை சேர்ந்தனர். அங்கதன் தலைமையில் தென் திசை நோக்கி நாலா பக்கமும் அனுப்பிய சேனைகளும் அந்த மகேந்திர மலையை அடைந்தன. கால் கடுக்க நடந்தும் அவை கண்டது கலக்கமே தவிர கொண்ட இலக்கு அன்று. சீதையை காண முடியாதவர்களாய் மனம் நொந்து வேதனையால் வெந்து வெதும்பி உள்ளம் சோர்ந்தனர். சீதையை தேடி மண் முழுவதும் சுற்றினோம். சுக்ரீவன் விதித்த காலம் திங்கள் ஒன்றும் கடந்து விட்டது. திரும்பி சென்று இயலாமையை இயம்பினால் சுக்ரீவன் இறப்பான், ராமனும் உயிர் துறப்பான். அதனால் அங்கு திரும்பி போவதில் பயன் இல்லை. தோல்வியை ஏற்றுக்கொண்டு இங்கேயே தவம் செய்து காலத்தை கழிக்கலாம். அதுவும் சுமை என தோன்றினால் நஞ்சினை உண்டு உயிர் விடுவோம் என்று கருத்து தெரிவித்தனர். அங்கதன், சாம்பவன், அனுமன் மூவரும் அடுத்து செய்வது யாது என்று யோசித்தனர். உயிர் விடுவதே மேல் என்ற கருத்தை மற்றவர் சொல்ல அனுமன் அதற்கு இசையவில்லை. சடாயுவை போல போராடி உயிர் திறப்பதுதான் ஆண்மைக்கு அழகு. செயலற்று தற்கொலை செய்து கொள்வது கோலமை செயலாகும். வீர செயலை வேண்டி நின்றவர் வேறு ஒன்றையும் எண்ணி பார்ப்பாரோ? எலி தவளைகள் தான் குழிகளில் பதுங்கிக் கொள்ளும். புலிகளும் யானைகளும் போன்ற நாம் போரிட்டு வீரமரணம் அடைதல் தான் புகழ்மிக்க செயலாகும் என்று கூறினான். ராவணனை எதிர்த்து கழுகின் வேந்தனான சடாயு உயிர் விட்டான் என்ற செய்தி அவர்கள் பேச்சில் அடிபட்டது.
அதை கேட்ட சம்பாதி என்னும் கழுகுக்கு அரசன் அவர்களை அடைந்து சடாயுவின் மரணத்தை குறித்து விரித்து உரைக்குமாறு கேட்டுக்கொண்டான். ராவணன் தன் வாள் கொண்டு சடாயுவின் இறக்கைகளை வெட்டி வீழ்த்திய செய்தியை விவரமாக அனுமன் எடுத்து கூறினான். சம்பாதி சடாயுவின் தமையனாவான். இச்செய்தி அவனை சோகத்தில் ஆழ்த்தியது. தான் சடாயுவின் தமையன் என்பதை வானரர்களுக்கு தெளிவுபடுத்தினான். ராமனுக்காக சடாயு உயிர் விட்டான் என்ற செய்தி அவனுக்கு பெருமையை தந்தது. பேருவகை அடைந்தான். சம்பாதி இறக்கைகள் தீந்து கருகி பறப்பதற்கு இயலாமல் மெதுவாய் நடந்து வந்தான். அவன் தன் இறகுகளை இழந்த சிறுமையை அவர்களுக்கு எடுத்துரைத்தான். தானும் தன் தம்பியும் விண்ணவர் நாடு அடைய விண்ணுயர பறப்பதில் போட்டி போட்டுக் கொண்டு சென்றதாகவும், சூரியனின் வெப்பம் தாங்காமல் சடாயு இறக்கைகள் தீய உடல் காய தேவைப்பட்டதாகவும், அவனை காப்பதற்காக அவனுக்கு மேலே தான் பறந்து தன் சிறகுகளை விரித்து அவனுக்கு நிழல் உண்டாக்கியதாகவும் தெரிவித்தான். கதிரவன் வெம்மையால் சிறகுகள் தீந்து தரையில் விழுந்தான் என்பதையும், ராமன் தூதுவனான அனுமனோடு வானரப்படைகள் ராமன் திருப்பெயரை சொல்லும் அப்பொழுது சிறகுகள் தளிர்க்கும் என்று சூரியன் சொல்லி இருந்தான் என்பதையும் தெரிவித்தான். அதன்படி வானரரை ராமன் திருப்பெயரை கூட்டமாக கூடி விழிக்குமாறு சம்பாதி வேண்டினான். அவ்வாறே அவர்கள் வாய் இனிக்க ராமன் திருப்பெயரை சொல்ல சம்பாதியின் சிறகுகள் தழைத்து வளர்ந்தன. சம்பாதி இழந்த வலிமையை மீண்டும் பெற்றான். கழுகுகளுக்கு தலைவனாய் மீண்டும் அவனால் செயல்பட முடிந்தது. எதற்காக அவர்கள் அங்கே வந்தனர் என்ற செய்தியை கேட்டறிந்தான். அவர்கள் சீதையை தேடி தென் திசை வந்ததாக தெரிவித்தனர். சீதையை ராவணன் தான் எடுத்துச் சென்றான் என்பதையும், தென்னிலங்கையில் அசோகவனத்தில் அவளை சிறை வைத்திருக்கிறான் என்பதையும் சம்பாதி உறுதியாக சொன்னான். தான் அதை உயரே இருந்து காண முடிகிறது என்பதையும் கூறினான். இலங்கைக்கு அனைவரும் செல்வது இயலாது என்றும், அவர்களுள் ஆற்றல் மிக்க ஒருவன் மட்டும் சென்று சீதையிடம் பேசி ஆறுதல் கூறி அவள் தரும் செய்திகளை கேட்டறிந்து வரலாம் என்றும், அதுவும் முடியாவிட்டாலும் யாருமே போகாவிட்டாலும் தான் சொன்ன செய்தியை மட்டும் உறுதியாக கொண்டு ராமனிடம் அறிவித்தால் போதும் என்றும் கூறினான். காவல் மிக்கது இலங்கை. அதன் மதிலை கடந்து உள்ளே போவது எளிய செயலன்று. நான் சொன்னதை போல செய்யுங்கள் என்று கூறினான். சடாயு தான் அரசனாய் இருந்து கழுகுகளை வழி நடத்தி வந்தான். அவன் மறைந்ததும் சிறகு இழந்து நான் செயலற்று கிடந்தேன். இப்பொழுது சிறகுகள் முளைத்து விட்டன. பழைய ஆற்றல் என்னிடம் வந்துவிட்டது. நான் அப்பறவைகளை வழி நடத்தி செல்கிறேன் என்று கூறி விடைபெற்று சென்றான் சம்பாதி. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.